அமெரிக்க நிறுவனம் ஒன்றின் விண்கலம் விண்வெளியில் நீண்ட தூர பயணத்திற்கு பிறகு வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியுள்ளது. அந்த மைல்கல் சாதனையை படைத்த இரண்டாவது தனியார் நிறுவனமாக ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் திகழ்கிறது. அதே சமயம் செங்குத்தாக அச்சாதனையை புரிந்த முதல் தனியார் நிறுவனமாகவும் அது பெயர் பதித்துள்ளது. ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸின் ப்ளூ கோஸ்ட் மிஷன் 1 விண்கலம் நிலவின் வடகிழக்கே அமெரிக்க நேரப்படி நேற்று அதிகாலை 3:34 மணிக்கு தரையிறங்கியது. விண்கலம் பாதுகாப்பாக நிலவை தொட்ட கையோடு டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள ஏவுதள கட்டுப்பாட்டு மைய பணியாளர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். நிலவில் எடுக்கப்பட்ட முதல் படத்தை விரைவிலேயே விண்கலம் பூமிக்கு அனுப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விண்கலம் தற்போது வரை நிலைத்தன்மையுடனும் செங்குத்தாகவும் உள்ளது என அந்நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி ஜேசன் கிம் கூறினார். கடந்த ஆண்டு பிப்ரவரியில் நிலவில் தரையிறங்கிய முதல் தனியார் விண்கலம் பக்கவாட்டில் இறங்கியது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 15 விண்ணில் ஏவப்பட்ட இந்த விண்கலம் நிலவின் மண்ணை பரிசோதிக்கும் கருவி, கதிர்வீச்சை தாங்கும் கணினி உட்பட 10 உபகரணங்களை ஏந்திச் சென்றுள்ளது. வரும் 14ஆம் தேதி நிகழவுள்ள முழு சந்திர கிரகணம் மற்றும் 16ஆம் தேதி நிலவிலிருந்து சூரிய அஸ்தமனத்தையும் இந்த விண்கலம் படம் பிடித்து பூமிக்கு அனுப்பவுள்ளது. இதே ப்ளூ கோஸ்ட் விண்கலத்துடன் ஏவப்பட்ட ஜப்பானிய விண்கலம் வரும் மே மாதம் நிலவில் தரையிறங்க உள்ளது.